தேவர்கள் எல்லாரும் அந்த 3 மணிக்கு பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரையுமே வந்து பூஜை பண்ணக்கூடிய ஒரு காலம். ஸோ வைகுண்டத்துலேயும் சரி, கைலாயத்துலேயும் சரி, எல்லா தேவர்களும், ரிஷிகளும், முனிவுகளும் சரி, நித்திய சூரிகள்னு சொல்லுவா, கணங்கள் எல்லாமே வந்து போய் பகவானை வந்து வழிபடக்கூடிய நேரம். பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு நீ உன் வீட்டில் குளிச்சுட்டு நீ சாமி கும்பிடும் போது உன் ஹெல்த் நல்லா இருக்கும், ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி உன் வீட்டில் இருக்கும். அண்டு காலையில் நேரத்தில் நம்ம என்ன வேண்டுறோமோ, இப்போ சூரிய உதயம் உனக்கு 5:30 மணி 6 மணிக்கு சூரிய உதயம் ஆகுது. பிரம்ம முகூர்த்தங்கிறது சூரிய உதயத்துக்கு முன்னாடியே வந்துடும். அப்போ அந்த சூரிய உதயத்திற்கு முன்னாடி வரைச்சே அந்த நாளுக்கான யோகம், அந்த நாளுக்கான கரணம் என்னங்கிறது. மார்கழி மாதம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஆன்மீகத்திற்காகவே வச்சாங்க. ஏன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மார்கழி மாதம்தான் உனக்கு 18 நாள் வந்து மகாபாரத போர் நடந்தது, கீதை பிறந்தது, பீஷ்மரும் அம்பு படுக்கையில் இருந்தார், அப்போ தான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் அவர் வந்து இயற்றினார். அதனால் அந்த மார்கழி மாதம்ங்கிறதே கண்ணனுக்கான மாதம்தான். காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆன்மீகம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஜோதிடர் பாரதி ஸ்ரீதர் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன் சரண்யா, நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேடம், இன்றைய நிகழ்ச்சியில வந்து எங்களுடைய நேயர்களுக்காக இந்த பிரம்ம முகூர்த்தத்தினுடைய சிறப்பு என்ன? ஏன்னா இப்ப ரீசெண்ட் டைம்ல வந்து பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க என்ன நினைச்சாலும் என்ன வேணும்னாலும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இந்த பிரம்ம முகூர்த்தத்தினுடைய சிறப்புகள் என்னெல்லாம் இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க மேம். பிரம்ம முகூர்த்தம்ங்கிறது பூஜை பண்றதுக்கான டைமே கிடையாது. இப்போ தட்சிணாயன புண்ணிய காலம் நடக்குது இல்லைங்களா? அப்போ தேவர்களுக்கு இது இரவு பொழுது ஆரம்பம். ஸோ தேவர்களுக்கு வந்து 6 மாதம் பகல், 6 மாதம் நைட்டு. இப்போ இந்த தேவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு தனுர் மாதம் வரைச்சே, தனுர் மாதங்கிறது மார்கழி, அது வந்து உனக்கு அந்த காலை வேளை. அப்புறம் உனக்கு தை மாதம் வந்து உத்தராயணம் வந்துடும், அவளுக்கு பகல் ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த தனுர் மாதம் மார்கழி மாதம் வந்து அது பஞ்சௌஷத் காலம்னு சொல்லுவோம். காத்தால அந்த 3 மணி 4 மணி அந்த டைமு தேவர்கள் வந்து பகவானை பூஜை பண்ணுறா. அதனால தான் உனக்கு திருப்பதியில் வந்து அந்த சுப்ரபாதம் டைம் வந்து 3 மணிக்கு வச்சிருக்கிறதுக்கான காரணம் வந்து தேவர்கள் எல்லாரும் அந்த 3 மணிக்கு பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரையுமே வந்து பூஜை பண்ணக்கூடிய ஒரு காலம். ஸோ வைகுண்டத்துலேயும் சரி, கைலாயத்துலேயும் சரி, எல்லா தேவர்களும், ரிஷிகளும், முனிவுகளும் சரி, நித்திய சூரிகள்னு சொல்லுவா, கணங்கள் எல்லாமே வந்து போய் பகவானை வந்து வழிபடக்கூடிய நேரம் அந்த பிரம்ம முகூர்த்தம். அவங்க பூஜை பண்ணுறாங்க. நம்ம வந்து 3 மணிக்கு 4 மணிக்கு நமக்கு சொல்லவே கிடையாது. இப்போ மாந்திரீகம் பண்ணுறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 12 to 3 தான் அவங்கெல்லாம் பூஜையே பண்ணுவான். ஏன்னா அவங்களுக்கு அது சொல்லுவாங்கல்ல, அந்த சாத்தான் முழிச்சிருக்கிற டைம்னு சொல்லுவாங்க. ஸோ 12 to 3 இந்த இத்தனை நாழிகை நம்ம வந்து இந்த பூஜை பண்ணால் நல்லது அப்படிங்கிற மாதிரி இது எல்லாமே வந்து அதர்வண வேதத்தில் உள்ளது. அப்போது ஒரு 12 மணி to 3 மணிக்கெல்லாம் இவங்க ஏதாவது ஒரு அமாவாசைக்கோ சரி, இல்லை டெய்லியே ராத்திரி பூஜை பண்ணுறவங்களும் இருக்காங்க, மாந்திரீகம் செய்கிறவங்களாம் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ தே டேக் தியர் டைம் அஸ் 12 to 3. அண்டு நல்ல விஷயங்களுக்காக பூஜை பண்ணுறது. இப்போ நமக்கு சுப்ரபாதம் நான் சொன்னேன், நாங்கள் 3 மணிக்கு பண்ணுவாங்க. ஸ்ரீரங்கத்தில் பார்த்திங்கன்னா விஸ்வரூப சேவை நமக்கு 4 மணிக்கு இருக்கும். ஸோ எல்லா தனுர் மாதத்தில் எல்லா கோவில்லையுமே உங்களுக்கு 4 மணிக்கு தான் காத்தால திருப்பள்ளி எழுச்சியே இருக்கும். ஏன்னா அது தேவர்கள் பூஜை பண்ணுற டைம். ஸோ அந்த டைமை வந்து நம்ம பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறதே, பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேருக்குமே தேவர்கள் எல்லாருமே வந்து பூஜை பண்ணுறது, பிரம்மா விஷ்ணுவை பூஜை பண்ணுறது. ஸோ இது மாதிரி தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து பூஜை பண்ணக்கூடிய டைம் தான். அதில் நாம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்கிறதே இல்லை, இது நம்மளாக வச்சுக்கிட்டது தான். ஸோ சில விஷயங்கள் நம்மளே இயற்றுகிறோம் இல்லையா? இப்போ ஒருத்தர் சொன்னால் அதை 10 பேர் செய்வாங்க, அப்புறம் அந்த 10 பேர் 100 பேருக்கு சொல்லுவாங்க. அப்படி வாய் வழியில் வந்தது தானே தவிர, நீ பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணிட்டா உனக்கு அதிர்ஷ்டம் வரும், உனக்கு ஐஸ்வர்யம் வரும், உனக்கு பணம் வரும், கிடையவே கிடையாது. பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு நீ உன் வீட்டில் குளிச்சுட்டு நீ சாமி கும்பிடும் போது உன் ஹெல்த் நல்லா இருக்கும், ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி உன் வீட்டில் இருக்கும்.
அண்டு காலையில் நேரத்தில் நம்ம என்ன வேண்டுறோமோ, ஏன்னா நம்ம மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம கடவுள்கிட்ட கேட்கறதுக்கான ஒரு ரைட் டைம் ஃபார் மெடிடேஷனாக இருக்கலாம். அதெல்லாம் பண்ணலாம்ல மேம் அந்த டைம்ல? ஆமாம், உன்னுடைய கான்சன்ட்ரேஷன் லெவல் ரொம்ப நல்லா இருக்கும் காலையில். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்லோகம் படிக்கிறதா இருக்கட்டும், ஒரு மந்திரம் படிக்கிறதா இருக்கட்டும், நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, நீங்கள் பண்ணுங்க. ஆனால் எனக்கு ஐஸ்வர்யம் வரணும், ஒரு பர்பஸ் வச்சுட்டு நீங்கள் பண்ணாதீங்க. எனக்கு நான் வந்து என் கடன் பிரச்சனை தீரணும், அதுக்காக நான் ஒரு பூஜை பண்ண, டோன்ட் டூ தட். நீ டெய்லி யூ கீப் இட் அஸ் அ ப்ராக்டிஸ். ஒரு 3 மணிக்கு எந்திரிக்கிறேன், நான் விளக்கேற்றுறேன், சாமி கும்பிட்றேன், இது வந்து என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் ஹெல்த் நல்லா இருக்கணும், இல்லை நான் ஒரு மெடிடேஷன் பண்ணுறேன், என் எக்ஸசைஸ் நல்லா இருக்கணும், என் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்காக, இல்லையா? பட் நீ வந்து கடன் பிரச்சனை இது பண்ணுங்க, உங்களுக்கு வீட்டில் வந்து கடன் பிரச்சனை தீரும்னு சொல்கிறது தப்பு. இது எல்லாமே இப்போவுமே 3 மணிக்கு எழுந்து வீட்டில் பூஜை பண்ணுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. பட் அவங்க வந்து எனக்கு கடன் பிரச்சனைக்காக நான் 3 மணிக்கு பண்ணேன்லாம் சொன்னதே கிடையாது. ஏன்னா அவங்க 5 மணிக்கு எந்திரிச்சு பழக்கப்பட்டவங்களா இருக்கும். ஐயப்ப பூஜையெல்லாம் மாலை போட்டவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலைல பச்சை தண்ணி ஊற்றிட்டு காலையில் அவங்க பூஜை பண்ணுறாங்க. தி கீப் இட் இஸ் அ ப்ராக்டிஸ். பட் வந்து இது பண்ணால் இது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் யாரும் அந்த காலத்தில் பண்ணலை. இன்னைக்கு அதை கமர்ஷியல் பண்ணிட்டு ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் கல்யாணம் பண்ணுறது, கல்யாணங்கிறது லக்னத்தை வச்சு தான். நீ கும்ப லக்னத்தில் கல்யாணம் பண்ணேன்னா, இப்போ லக்னமே வந்து நீங்கள் 3 இருக்கு இல்லையா, ஸ்திர லக்னம், சர லக்னம்லாம் இருக்கு. ஸோ ஸ்திர லக்னத்தில் பண்ணுறச்சு அந்த மன வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு ஏதாவது டைமிங் இருக்கா மேம்? ஆமாம், இப்போ முகூர்த்த நாளில் நம்ம லக்னம் வைக்கிறோம் இல்லையா, இப்போ ஒரு சில நேரத்தில் அந்த சூரிய உதயத்தை வச்சு வர்றது தான். ஸோ சூரிய உதயத்திலிருந்து கணக்கிடும் பொழுது ஒரு ஸ்திர லக்னம் வரணும். ஸ்திர லக்னத்தில் நீ முகூர்த்தம் பண்ணிட்டேன்னா உனக்கு அன்னைக்கு வந்து அந்த முகூர்த்தம் வந்து ரொம்ப நல்ல ஸ்ரத்தையாக இருக்கும், கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. பிரம்ம முகூர்த்தத்தில் கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. பிரம்ம முகூர்த்தத்துல பண்றாங்களா மேம்? ஐயோ பண்ணுறாங்க, என்கிட்ட வந்து கேட்குறாங்களே. அவ்வளோ சீக்கிரம் பண்றாங்களா? 3 மணி 4 மணிக்கெல்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா அதில் பண்ணால் நல்லதுன்னு ஜோசியர் சொன்னாருன்னு சொல்லி நான் சொன்னேன், நான் யாருக்கும் அப்படி சொல்கிறதே கிடையாது. ஆனா சாஸ்திரத்துல அப்படி கிடையாது இல்ல மேம்? சூரிய உதயத்திற்கு முன்னாடி பண்ணிக்கிறது. இப்போ சூரிய உதயம் உனக்கு 5:30 மணி 6 மணிக்கு சூரிய உதயம் ஆகுது. பிரம்ம முகூர்த்தங்கிறது சூரிய உதயத்துக்கு முன்னாடியே வந்துடும். அப்போ அந்த சூரிய உதயத்திற்கு முன்னாடி வரச்சே அந்த நாளுக்கான யோகம், அந்த நாளுக்கான கரணம் என்னங்கிறதே நீ எப்படி எடுத்துக்க முடியும்? அது உதிச்சதுக்கு அப்புறமா தான் கணக்கு பண்ண முடியும். அதனால நல்ல விஷயங்கள் எதுவுமே நம்ம சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் நம்ம பண்ணணும். ஸோ கல்யாணம் பண்ணுறதெல்லாம் வந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணவே கூடாது. ஏன்னா இன்னைக்கு வந்து சாஸ்திரம்லாம் அவங்கவுங்க வச்சுக்கிறது தான், அவங்களே ஏற்றிக்கிறாங்க. இப்படி பண்ணால் நல்லது, அப்படி பண்ணால் நல்லது. இதில் யாராவது ஒருத்தர் கிளிக் ஆகும்ல, இப்போ யாராவது ஒருத்தர் வந்து நான் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றினேன் கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ மற்றவங்கள என்ன பண்ணுவாங்க, நான் பிரம்ம முகூர்த்தத்தில் கல்யாணம் பண்ணேன், அதனால அது மாதிரி கிடையவே கிடையாது. ஓகே, அது எத்தனை பேருக்கு சக்ஸஸ் ஆகுதுன்றத பொறுத்து தான். இதெல்லாம் வந்து சக்ஸஸ் ரேட் நம்ம சொல்லவே முடியாது. நீ பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது சுவாமியை வணங்குறதுக்கான ஒரு டைம் தான், கோவில்லே அந்த டைம் தான் பண்ணுறாங்க. ஸோ இது நீங்கள் வந்து யூ கேன் மேக் இட் அ ப்ராக்டிஸ். ஒரு நல்ல ஆன்மீகத்தில் நான் காத்தால எந்திரிச்சேன், விளக்கேற்றினேன், சாமி கும்பிட்டேன், ஸ்லோகம் சொன்னேன், இதுக்காக நான் பிரம்ம முகூர்த்தத்தை பயன்படுத்தலாமே தவிர என் கடன் பிரச்சனை தீர்றதுக்கு, எனக்கு வேலை கிடைக்கிறதுக்கு, கல்யாணம் ஆகிறதுக்கெல்லாம் யூ கான்ட் ஹாவ் அ பர்பஸ். ஓகே, குறிப்பிட்டு நீங்க வந்து இந்த தனுர் மாதம் சொன்னீங்க, அதாவது நம்மளுடைய மார்கழி மாதத்துல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் குழந்தையா இருக்கும் போதே பார்த்திருக்கேன், எந்த நாளும் இல்லாம குறிப்பா அந்த மார்கழியில காலையில எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு கோயில்ல போய் விளக்கு போடுவாங்க, தண்ணி எடுத்துட்டு போய் வந்து கோயிலுக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மார்கழியில நம்ம பண்றதை பார்த்திருக்கோம். சோ இதுக்கான காரணம் என்ன? இந்த மார்கழி வேண்டுதலுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்காமா? கண்டிப்பா. ஏன்னா மார்கழி மாசம் தானே உனக்கு வந்து குளிர் மாதம். அந்த குளிர் மாசத்துல வந்து மார்கழி மாசம் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆன்மீகத்திற்காகவே வச்சாங்க. ஏன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மார்கழி மாசம் தான் உனக்கு 18 நாள் வந்து மகாபாரத போர் நடந்தது, கீதை பிறந்தது, பீஷ்மரும் அம்பு படுக்கையில் இருந்தார், அப்போதான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் அவர் வந்து இயற்றினார். அதனால அந்த மார்கழி மாதம்ங்கிறதே கண்ணனுக்கான மாதம்தான். அண்ட் திருப்பாவை வந்து ஆண்டாள் வந்து பாடினா. ஸோ கார்த்தால அந்த குளிரில் நம்ம குளிச்சுட்டு ஒரு தெய்வீகமாக ஒரு சுவாமியை நம்ம மனசார, நம்ம விஷ்ணு கோவில் மட்டும் இல்லை,
திருப்பாவை எப்படி சிறப்போ திருவம்பாவையும் சிறப்பு ஆமா, தான். ஆமா. அதனால சிவன் கோவில்கள்லயும் சரி, வைணவ தலங்கள்லயுமே சரி, காத்தாலங்கிறது அந்த டைம்ல தான் அவங்க பண்றாங்க. ஸோ தேவர்கள் பூஜை பண்ற தேவர்களுக்கு அது அந்த பஞ்சௌஷத் காலம். அந்த பொழுது விடியிற அந்த டைமு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தை மாசத்துல இருந்து 6 மாசம் வந்து பகல். ம். உத்தராயணத்துல இருந்து தட்சிணாயனம் வரைக்கும். அதனால அந்த டைம்ல நம்ம தெய்வத்த வணங்கினால், நமக்கு வந்து உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் எல்லாமே நல்லா இருக்கும். பிளஸ் கேந்திரத்துல சூரியன் இருக்கறச்சே, தனுர் மாசத்துல சூரியன் வந்து தனுசு ராசியில இருக்கு. கேந்திரத்துல இருக்கிற அந்த சூரியன் இருக்கிற டைம் எல்லாமே, கொஞ்சம் வந்து அந்த சூரியனினுடைய ரேஸ் வந்து பூமியில படுறது இல்லையா? அப்ப அதனுடைய தீக்ஷண்யம் வந்து ஜாஸ்தி இருக்கும். அப்ப அந்த டைம்ல ஒரு கல்யாணம் பண்றதோ, ஒரு தாம்பத்திய உறவு இருக்கிறதோ, இல்ல ஒரு குழந்தை பிறக்கிறதோ வந்து அவ்வளவா ஹெல்த்துக்கு வந்து நல்லது கிடையாது. அதனால கேந்திரத்துல இருக்கிற மாசம் எல்லாமே அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ தனுசு, பங்குனி, ஆனி, புரட்டாசி இந்த 4 மாசம். 4 மாதம். சோ இந்த மோஸ்ட்லி இந்த மார்கழி தவிர்க்கிறதுக்கான காரணம் இதுதான் அதுதான். இல்லையா? சயின்டிஃபிக்கா பார்த்தா அதுதான். அப்ப நம்ம அந்த காலத்திலேயே முனிவர்களாக இருக்கட்டும், நம்ம ரிஷீஸாக இருக்கட்டும், மக்களுக்கு வந்து ஆன்மீக சிந்தனையோட சொன்னா ஒரு பயத்துல வந்து எடுத்துப்பாங்க. சாதாரணமா சொன்னா அவ எடுத்துக்க மாட்டா. அதனால மார்கழி மாசம் கல்யாணம் பண்ணாத, கிரகப்பிரவேசம் பண்ணாத, நல்லது எதுவும் பண்ணாத. நீ வந்து பக்தியில இரு, விரதம் இரு. ஸோ ஐயப்பன் கோயிலுக்கு போறது, இந்த மாதிரி நெறைய நம்மளுடைய பஜனைகளாக இருக்கட்டும், எல்லாமே கார்த்திகையில ஆரம்பிச்சு, மார்கழி முடியிற வரைக்குமே அத வச்சாங்க. நிச்சயமா. சோ இன்றைய நிகழ்ச்சியில வந்து பிரம்ம முகூர்த்தத்துல இருக்கக்கூடிய சிறப்பு, எனக்கு தெரிஞ்சு யாருமே சொல்லாத ஒரு பதிவுன்னு நெனைக்கிறேன். எல்லாரும் பிரம்ம முகூர்த்தம்னு கேட்ட உடனே அதுல அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் நெறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. பட் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், அதுக்கு பின்னணியில இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்றத பத்தி ஒரு தெளிவான விளக்கம் குடுத்தீங்க. தேங்க் நன்றி. யூ.